பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தை சிலுவையில் அடிக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுவது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். என் பாவத்தை, எனக்கான சாபத்தை எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். சிலுவையிலே அத்தனை பாடுகள் எனக்காகப்பட்டார். அப்போ இந்த இடத்துல இந்த தேவ மனிதர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, எனக்கு என்னுடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மாம்சத்தை சிலுவையில் அடித்து அதனுடைய ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே அடித்திருக்கிறார்கள். இதைதான் தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அடிக்கப்பட்டும் அவர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய மாம்சத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடைத்திருக்கிறார்களே. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த கனிகள் எனக்குள்ள வெளிப்படணும் அப்படின்னா என்னுடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். பொதுவாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அது எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும். ஆசைப்படுவது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய ஆசையை இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு தேவனுடைய விருப்பம் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். நிச்சயமாக அது நடக்கப் போவது கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆசையை, என்னுடைய காரியங்கள் ஒருவேளை தேவனுக்கு சித்தமில்லை அப்படின்னா அதையும் நான் தூக்கி போட ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசையை நான் உள்ளே வச்சுக்கிட்டு பேருக்கு வெளியில் வந்துட்டு தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லுவது அல்ல. இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் எனக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டுமானால், எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த விருப்பம் என் தேவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை நான் தூக்கி போட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய ஆசையாக இருக்கட்டும், என்னுடைய இச்சைகளாக இருக்கட்டும் சிலுவையில் அடிக்கப்பட்டு என் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக இருக்கும். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும். அதுதான் என்னுடைய காரியமாக எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக இருக்கிறது. எனக்கு அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பு கொடுப்புக்குள்ள, ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள இன்றைக்கு நாம் வர வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில்? என்னுடைய ஆசைகளை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய இச்சைகளை, என்னுடைய எண்ணங்களை முன்வைத்துட்டு தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு பேர் கொடுத்துட்டு அப்படி நான் நிற்க போகிறேனா? அல்லது என்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும், என்னுடைய விருப்பத்தில் இதெல்லாம் ஆசை இருக்குது, இந்த எண்ணங்கள் இருக்குது, யாருக்குமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் மனிதர்கள் தான். நமக்கு சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். அது எல்லாவற்றையும் விட அது எல்லாம் தேவனுக்கு சித்தமில்லாவிட்டால் அதையும் நான் சிலுவையில் அடிக்க ஆயத்தம். இப்படி ஒரு இருதயம் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. இல்லை, என் ஆசையை கண்டிப்பாக கர்த்தர் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி கர்த்தரை பிடிச்சி கார்னர் பண்ணக்கூடாது. இதை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கல. என்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு என்ன பாதை அனுமதித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு ஒயிட் பேப்பரில் கீழே சைன் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னத்தை ஃபில் பண்ணாலும் ரைட், அதில் நான் எந்த ஒரு ஆட்சேபனையும் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி விரும்புகிறவர், அப்படி ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படின்னா தேவன் உங்களை குறித்து நிச்சயமாய் சந்தோஷப்படுவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது, ஆண்டவரே நான் வெறுமையாக்கப்பட்ட பாத்திரம், நான் வெறுமையானவனாக தான் நிற்கிறேன், இப்போ நீங்கள் எனக்கான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், இச்சைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் சிலுவையிலே அடித்து விடுகிறேன். என் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமும் திட்டமும் மாத்திரம் எனக்கு நிறைவேறினால் போதும் என்று சொல்லி நிற்கிறவனையே தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் நின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கு
கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆசை இச்சைகளை மாம்சத்தை நான் சிலுவையில் அடிக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வீராகன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்படி நாம் செய்யும்போது தேவனுடைய இருதயம் நம்மை கண்டு மகிழ ஆரம்பிக்கும். ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் நாங்கள் சிலுவையில் அட்டிக்கிறோம் தகப்பனே. அவைகள் என்று நாளும் எங்களுக்குள்ள எழும்பாதபடி, எங்களுக்குள்ள எத்தனை விருப்பங்கள், சித்தங்கள், எண்ணங்கள் இருந்தாலும் என் தேவனுடைய நோக்கம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு இன்றைக்கும் உடைய பலிபீடத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டு கொண்டு நடத்துவீராக. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.